ஸோ முதலாவது அவுட்ரீச் சக்ஸஸ். ஆனால் அவர் அந்த பிஸ்னஸ் சொல்லி அதுக்கு எந்த அளவுக்கு ஏஐ சப்போர்ட் கொடுக்கலுங்கிறது நான் அந்த மீட்டிங்கில் வச்சு தான் நான் முடிவு எடுக்கிறேன். Day 2 of starting an AI agency in Canada. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ ஏஜென்சி உண்டு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு சொன்னால் HPU கன்சல்டன்சியால் நாங்கள் கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான சர்வீஸாக கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கிறோம். ஸோ அதோட சேர்த்து B2Bயில் நாங்கள் ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்கிற மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஏஐ டூல்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஆல்ரெடி கனடாவில் இருக்கிற கெனடியன் ஸ்மால் சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ்களுக்கு நாங்கள் ஏஐ சர்வீஸ்கள் கொடுக்குற விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி முதலாவது வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ப்ரோக்ரஸ் அப்டேட் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிஸ்னஸை நான் இன்னொரு பிரான்ச் மாதிரி எடுத்து செய்யலை. ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்கிற அதே சேம் பிராண்டில் தான் நாங்கள் இதை செய்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம். 2-3 பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக HPU கன்சல்டன்சிலேருந்து வித்தியாசமாக கொண்டு போய் செய்ய போகிறீங்களா, அப்படி இல்லாட்டி HPU கன்சல்டன்சியோட சேர்த்து தான் செய்ய போகிறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு சொன்னால் HPU கன்சல்டன்சிக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன பிராண்ட் ஒன்று நாங்கள் உருவாக்கியிருக்கோம். HPU கன்சல்டன்சியோட நேமில் ஆல்மோஸ்ட் நாங்கள் 2.5 வருஷமாக இதை ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி. ஓகே, ஸோ ஆல்ரெடி HPU கன்சல்டன்சிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி 10,000க்கு மேலே லீட் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். 700க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எங்களோட கோச்சிங் ப்ரோக்ராமுக்கு மட்டும் நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸில் கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக சேல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ புது பிரான்ச் மாதிரி ஆரம்பித்து அதுக்கு வேறொரு பேர் ஒன்று போட்டு வேறொரு பிராண்ட் ஒன்று உருவாக்கி எடுக்கிறத விட ஆல்ரெடி இருக்கிற எங்களோட பிராண்டை லெவரேஜ் பண்ணுறதா நான் முடிவு எடுத்திருக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்றை அப்ரோச் பண்ணி ஸோ இந்தந்த சர்வீஸ்கள் நாங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லக்குள்ள நான் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் HPU கன்சல்டன்சின்னு சொல்லி தான் நான் லெவரேஜ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ புது பிராண்ட் ஒன்றுலையோ புது நேம் ஒன்றில் நான் போகல, HPU கன்சல்டன்சி நேமில் தான் நான் போகிறேன். அடுத்தது இன்னொரு ஆள் என்கிட்ட கேட்டிருந்தாரு, நீங்கள் எப்படி இப்போ கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் ரன் பண்ணுறோம் தான். ஆனால் இருந்தாலும் எங்களோட மெயின் லீட் ஜென்ரேஷன் மெத்தட் எங்களோட பிஸ்னஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்கானிக் கண்டென்ட் தான். ஸோ ஏர்லியராக நான் யூடியூப்பில் பயங்கரமாக வீடியோஸ்கள் லாங் ஃபார்ம் வீடியோஸ்கள் நான் போட்டு அதன் மூலமாக லீட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஸ்லோவாக டிக்டாக்ல டிக்டாக் மூலமாகவும் இப்போ யூடியூப் மூலமாக 2 பிளாட்ஃபார்ம்லையும் இருந்தும் லீட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன் எங்கள்கிட்ட B2C கிரிப்டோ கரன்சி பிஸ்னஸுக்கு. ஆனால் B2B பிஸ்னஸ்லான இதை மாதிரி இந்த பிஸ்னஸுக்கு, அதாவது B2C B2B விளங்கலன்னு சொன்னால் B2Cன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் கஸ்டமருக்கு டிரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறது தான் B2C. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஒன்றை விற்கிறது, ஒரு ப்ராடக்டை வாங்குறாங்க ஒரு கஸ்டமர், அவர் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண போகிறோன்னா அது B2C. B2Bன்னு சொன்னால் ஆல்ரெடி நடந்துட்டு ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான ஒரு சர்வீஸையோ சப்போர்ட்டையோ நம்ம இன்னொரு பிஸ்னஸாக போய் செய்கிற பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் B2B. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி செஞ்சிட்டு இருந்த அந்த லீட் ஜெனரேஷன் மெத்தட்கள் இந்த B2Bக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸஸ் நம்மளை அப்ரோச் பண்ணி நம்மள்ட இருக்கிற ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வாங்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் B2Cயை விட B2Bயில் கடும் குறைவு. ஆனால் யாருமே எந்த பிஸ்னஸுமே நம்மளோட பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணி நம்மள வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி இல்லை. ஓகே, ஆனால் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் இப்போ B2Cக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதாவது கோல்ட் அவுட்ரீச்சை விட, அதாவது அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்கை விட இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் பெஸ்ட் எதுக்கு B2Cக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் B2Bக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்கை விட அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் தான் பெஸ்ட். அதுக்காக இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் செய்யவே முடியாது, வரவே முடியாதுன்னா இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் செய்கிறது முக்கியம். எத்தனை பேர் இந்த புக் படிச்சிங்கன்னு தெரியல, அலெக்ஸ் ஹெர்மோஸிங்கிற வர்ற $100 மில்லியன் லீடுங்கிற புக்கை படித்ததில் டோட்டலாக 4 வேஸில் நீங்கள் லீட் ஜென்ரேட் பண்ணலாம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வார்ம் அவுட்ரீச், 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்ட் அவுட்ரீச், 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டென்ட், 4வது பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட். வார்ம் அவுட்ரீச்னு சொன்னால் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட உங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஆல்ரெடி அவங்களுக்கு உங்களை தெரியும், அப்படியான ஆட்கள்கிட்ட ரீச் பண்ணி, ஓகே நான் இப்படி ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இந்த சர்வீஸ்கள் தேவைப்படுது, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த பிஸ்னஸ் இந்த ப்ராடக்ட் சர்வீஸோ தேவைப்படுதான்னு சொல்லி முதலாவது உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட நெட்வொர்க்குள்ளே அவுட்ரீச் பண்ணுறது வார்ம் அவுட்ரீச். கோல்ட் அவுட்ரீச்னா அவங்களுக்கு உங்களை யாருன்னே தெரியாது, ரெண்டமாக கோல்டாக என்ன செய்கிற போய் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் ஒன்று அவுட்ரீச் பண்ணுறோன்னா ஒரு ரெண்டமாக நீங்கள் அவங்கக்கிட்ட போய், ஓகே இதுதான் இந்த பேர், இதுதான் இந்த பிஸ்னஸ், இப்படி விஷயங்கள் செஞ்சுருக்கோம், இது நாங்கள் டெஸ்டிமோனி இதெல்லாம் நடந்துருக்கு, ஸோ உங்களுக்கும் இந்த சர்வீஸை நாங்கள் செஞ்சு தரப்போகிறோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு தேவைப்படுது அந்த சர்வீஸ்ன்னு சொல்லி 100%
ஸ்ட்ரேஞ்சராக போய் ஒரு பிஸ்னஸ் அவுட்ரீச் பண்ணுறது தான் கோல்ட் அவுட்ரீச். மூணாவது கண்டென்ட்னா நீங்கள் உங்களோட பிஸ்னஸை பற்றி, உங்களோட பிஸ்னஸ் ஸ்டோரியை பற்றி, பிஸ்னஸில் விஷயங்களை பற்றி உங்களோட சோஷியல் மீடியாக்களில், உங்களோட வெப்சைட்டில், ப்ளாக்காவோ விஷயங்களை நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது தான் என்னது கண்டென்ட். மூணாவது விஷயம். அப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது மூலம் உங்களோட பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸை, நீங்கள் உங்களோட பொட்டென்ஷியல் ப்ராஸ்பெக்டை உங்களை நோக்கி எடுக்கிறது. நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது நீங்கள் கூகுளில் சரி, டிக்டாக்ல, ஃபேஸ்புக் சொல்லி நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட பொட்டென்ஷியல் ப்ராஸ்பெக்ட் பயர்ஸுக்கு காட்டுற மாதிரி உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் ரன் பண்ணி அதன் மூலம் லீட்ஸ் எடுக்கிறது. ஸோ இந்த 4 மெத்தடில் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிற இந்த ஏஐ ஏஜென்சி பிஸ்னஸுக்கு நான் எந்த மெத்தடை நான் முதலாவது பாவிக்க போகிறேன்னு சொன்னால் வார்ம் அவுட்ரீச். ஸோ வார்ம் அவுட்ரீச்சுக்காக இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், இப்போ இவ்வளோ காலத்தில் நான் கனடாவில் இப்போ 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். ஸோ 1.5 வருஷத்தில் எனக்கிட்ட இருக்கிற கெனேடியன் கண்டெக்ஸ் இருப்பாங்க தானே, கெனேடியன் கண்டெக்ஸ். ஏன் கெனேடியன் கண்டெக்ட்னு சொன்னால், இப்போ நான் பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறது கனடாவில். இப்போ நான் கனடாவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆக்களோட கதைச்சி வேலை இல்லை, ரைட்? ஸோ அதனால் இப்போ இங்கே இருக்கிற கெனடியன் என்கிட்ட ஆல்ரெடி என்னோட பேசின, இப்போ நான் கிளாஸுக்கு போன ஆக்கள் அறிக்கட்டும், இல்லாட்டி நான் ஒரு இடத்த இது போன பழைய ஆக்கள், ஒவ்வொரு ஆக்களே தெரிஞ்ச ஆக்கள் நிறைய பேர் இருக்கும் நான். ஸோ அப்படியான என் நெட்வொர்க்குள்ளே நான் மெசேஜ் பண்ணி, ஓகே நான் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதோட சர்வீஸுகளை நான் ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர்ஸுக்கு எனக்குன்னு சொல்லி போதிய அளவான ஃபீட்பேக் அண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த சர்வீஸை 100% ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். ஸோ இந்த சர்வீஸ் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும்னு சொன்னால் நான் உங்களுக்கே செஞ்சு தரேன். அப்படி இல்லாட்டி இந்த சர்வீஸ் யாருக்கு நான் தேவைப்படும்னு சொன்னால் அவங்கள எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள், அவங்களுக்கு நான் 100% ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்க போகிறேன்னு சொல்லி வார்ம் அவுட்ரீச் தான் இந்த முதலாவது டார்கெட். ஸோ இதில் முதலாவது இந்த வார்ம் அவுட்ரீச்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று எனக்கு ஒரு ஆள் தெரியும், அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெனடியன் போர்ன், அவர் கனடாவில் பிறந்தவர். ஆனால் அவருக்கு வயசு இப்போ சம்திங் 60 to 70 ரேஞ்சில் இருக்கிறவர். ஸோ அவர் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்காரு. அதோட சேர்த்து பரலெல்லாம் 2-3 பிஸ்னஸும் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பிஸ்னஸ் ரன் பண்ணுற தெரியும், பட் அவர் எப்படின்னு சொன்னால் லைக் பிக் அண்ட் மோட்டர் பிஸ்னஸ் மாதிரி இல்லை அது, ஓகே? ஸோ 2-3 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, அது வெளியெல்லாம் சொல்லி இல்லை. அநேகமானங்களுக்கு அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுன்றே தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும், ஓகே? ஸோ அவரை நேற்று நான் சந்தித்த விடத்தை இப்படி தான், நான் ஏஐ ஏஜென்சின்னு ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ உங்களோட பிஸ்னஸில் ஏஐ டூல்ஸில் வச்சு உங்களோட டைம் அண்ட் மணியை சேவ் பண்ணுறதுக்குரிய விஷயங்களை என்னால் 100% ஃப்ரீயாக உங்களுக்கு செஞ்சு தர இயலும். ஆல்ரெடி நான் யோக் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ சம்மந்தமான உங்களுக்கு ஹெல்ப் எதுவும் தேவைப்படுமான்னு சொல்லி நான் கேட்டேன். அதோட சேர்த்து அப்படி உங்களுக்கு தேவைப்படாட்டியும் உங்களோட சர்க்கிளில் இருக்கிற யாருக்குனால பிஸ்னஸ் ஏதாவது செஞ்சுட்டு இருக்காங்க, சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ், என்ன ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படுமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவருக்கு அப்படி கேட்ட உடனே இப்போ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம், என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் அவுட் ரீச் பண்ணுறேன், ஓகே? இவ்வளோ காலமும் நான் செஞ்ச எல்லா பிஸ்னஸ்லையும் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் தான் பண்ணினே தவிர நானாக போய் யாருக்கிட்டையுமே நான் அப்படி ஒரு பிஸ்னஸ் ஒன்று வச்சிருக்கேன் வாங்கன்னு சொல்லிடல, ஓகே? ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லேயே எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்கு, இது சர்வ் பண்ணுமான்னு சொல்லி கேட்டது. ஆனால் எனக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக வந்துருக்கு. பிஸ்னஸ் செய்றீங்களா நல்ல விஷயம், அவர் இங்கிலீஷில் வந்தார். பிஸ்னஸ் செய்றீங்களா நல்ல விஷயம். ஸோ அண்ட் அவர் கெனடியன் போர்ன், அவருக்கு தமிழ் தெரியாது, அவர் இங்கே பிறந்து வளர்ந்தவர், ஓகே? நல்ல விஷயம். ஏஐ டூல்ஸை பற்றி நானும் நிறைய படிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வயசு 60 to 70 ரேஞ்ச். இப்போ அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜெனரேஷனில் கொஞ்சம் பாஸ்ட் ஜெனரேஷன். ஏஐ அது செஞ்சிடும் இது செஞ்சிடும், ஏஐ நம்மளோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி அது இருந்து நானும் நிறைய விஷயங்கள் பார்க்க, நானும் இதை யார்கிட்ட கேட்குறேன்ட்டு இருந்தேன். இப்போ தான் சரியான ஆள் கிடைச்சிருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று தரேன். என்கிட்ட வந்து நான் உங்களுக்கு என்ன பிஸ்னஸை பற்றி எல்லாத்தையும் உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன். நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி நார்மலாக செய்கிற மாதிரி பிரிக் அண்ட் மோட்டர் பிஸ்னஸ் இல்லை. அவர் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் டைப் பிஸ்னஸ் ஒன்றில் இருக்கார். சொல்லப்போனால் கம்பெனிஸ்களில் வாங்கி அதை ஃப்ளிப் பண்ணுற, அப்படி இல்லாட்டி அதை அவர் ரன் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஒன்று. ஸோ நான் இந்த பிஸ்னஸை ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த பிஸ்னஸில் இருந்து உங்களுக்கு ஏஐ ஆட்டோமேஷன்கள் ஏதாவது செய்கிறதுக்கு உங்களால் என்னென்ன சப்போர்ட் தர இயலும்னு சொன்னால் நான் தாராளமாக அதை நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். பிரச்சனையில் ஆல்சோ எனிட்டரி கண்டென்ட்ஸ் தாரன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மீட்டிங் என்ன மாதிரி போகுது, அதே மாதிரி இதே மாதிரி வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் கட்டாயம் Part 3 நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கனடாவில் நீங்கள் இருந்து ஆல்ரெடி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.